திருப்பூரில் முறையான ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 2.4 லட்சம் மதிப்பிலான 445 அரிசி மூட்டைகளுடன் லாரி வாகன சோதனையில் பறிமுதல். உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து 5 மணி நேரத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் அவிநாசி சாலை SAP சிக்னல் அருகில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஈச்சரக டெம்போவை நிறுத்தி சோதனை செய்தனர். டெம்போவில் ரூபாய் 2.4 லட்சம் மதிப்பிலான 25, 10, 5 கிலோ பைகளில் மொத்தம் 445 அரிசி மூட்டைகள் எடுத்து வரப்பட்டதாகவும் அவற்றில் கடைகளில் விநியோகம் செய்தது போக 252 அரிசி மூட்டைகள் இருப்பதும் சோதனையில் தெரியவந்தது. மேலும் சோதனையில் அவற்றுக்கு முறையான ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பறக்கும் படையினர் 252 அரிசி மூட்டையுடன் டெம்போவை பறிமுதல் செய்து திருப்பூர் வடக்கு வட்டாட்சி அலுவலக வளாகத்தில் நிறுத்தினர். விசாரணையில் திருப்பூர் தாராபுரம் சாலை பொல்லிகாளிபாளையம் விஜயகுமார் அரிசி ஆலையிலிருந்து அரிசி மூட்டைகள் கடைகளுக்கு விநியோகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரியவந்துள்ளது. பின்னர் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து 5 மணி நேரத்திற்கு பிறகு அரிசி லாரி விடுவிக்கப்பட்டது.